மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு முகம்தான் எல்லாருக்கும் தெரியும். அமைதியா போகக்கூடிய ஒரு முகம். இன்னொரு முகம் உள்ள இருக்குங்கிறத நேற்று காட்டியிருக்காங்க. அதை காட்டாண்டாம அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நம்ம மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாய் தவறி வந்துட்டுனா திருத்திக்கிட்டா நல்லது. மதுரைக்கு தேவை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வாங்க தேவை, மெட்ரோ ரயில் கொண்டு வாங்க தேவை. அந்த ரெண்டும் தேவையில்லைன்னு மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இதை கலவர பூமியை ஆக்கணும்னு சொன்னாக்கி என்ன நியாயம் இருக்கு பாருங்க. அமைதியா இருக்கின்ற இடத்துல தான் கலவரம் பண்ண முடியும். ஒரு 50 பேருக்கு பயிற்சி கொடுத்து சதி செயலில் ஈடுபட விட்டுருக்காங்க. நான் தொடர்ந்து சொல்லுவேன், காந்திய குன்னைக்கு கோட்சைக்கு பயிற்சி கொடுத்து குன்ன மாதிரி, அயோத்தியில இதே மாதிரி கரசேவான்னு சொல்லி நடத்துன மாதிரி தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் இதை பண்றாங்க. ஆறுபடை வீதி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்கந்தர் தர்கா கீழே இருக்கு. மற்ற 5 முருகன் இருக்கக்கூடிய பழனியோ திருச்செந்தூரோ திருப்பதியோ நம்ம திருத்தணிக்கோ இவங்க போகலையே. இங்க ஏன் பண்றாங்கன்னா அங்க சிக்கந்தர் தர்கா ஒன்று இருக்கு. ஒரு சண்டை உருவாக்கணும், ஒரு கலவரத்தை தூண்டணும். அமைதியா இருக்க தமிழகத்தை கலவர பூமியா மாத்த நினைச்சா இங்க நடக்காது. இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி. மாண்புமிகு முதல்வர் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் பயப்படாங்க. எந்த ஆணையை கொண்டு வந்து மிரட்டினாலும் பயப்படக்கூடிய ஆட்சி இல்லைல்ல தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுனால யாராலையும் எண்ண முடியாதுங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு தான். இந்த ஆட்சி தொடரும். நீங்க 67 திராவிட ஆட்சி ஆரம்பிச்சது. யாராலையும் இந்த திராவிடத்தினுடைய அந்த கொள்கை இருக்கிறவரை யாராலையும் பண்ண முடியாது. திராவிட கொள்கையை பெரியார், அண்ணா, கலைஞர், அப்புறம் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர், துணை முதல்வர் அப்படி வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர இது யாராலையும் தடுத்து நிறுத்தும்.